ஒரு நடிகருக்கு வேண்டிய திறமையோ தலைவனுக்கு வேண்டிய பொறுமையோ நிதானமோ இல்லாதவர் எம்ஜிஆர். இன்றைக்கு அவரை பகுத்தறிவு இல்லாத ஏழை மக்களும் படித்த முட்டாள்களும் மட்டுமே நம்புகிறார்கள். தமிழ்நாட்டின் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் ஒரு கல்லூரியில் கூட அவரை ஆதரிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற்றதில்லை. நடந்து முடிந்த தேர்தலில் கூட படித்தவர்கள் ஓட்டும் சிந்திக்கும் திறனுடைய ஓட்டும் எம்ஜிஆருக்கு விடவில்லை. கருத்து பிரச்சாரம் தீவிரமாக இல்லாத இடங்களில் அவர் காலூன்றி இருக்கிறார். ஆகவே அவர் படங்களில் நடிப்பது போல நிஜ வாழ்க்கையிலும் யோகியரா என்பதை படிக்காத பாமர மக்களுக்கு எடுத்து சொல்வது எனது கடமையாகிறது. அவர் நன்கொடை கொடுத்த விவரங்கள், பலரிடம் வாங்கிய கருப்பு பணத்தை அபகரித்த விவரங்கள், சந்திரபாபுவை படுத்திய பாடு, அவரது ஆணவத்தால் பாதியில் நின்று போன படங்கள், அந்த படங்களால் தங்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்ட தயாரிப்பாளர்கள், அவரது வருமான வரி லீலைகள் அனைத்தையும் சொல்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரையோடு தான் கண்ணதாசன் அந்த நூலை ஆரம்பித்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா நல்ல கிளியரா தெரியும். இந்த நூலை எழுத முயற்சிக்கும் போது எம்ஜிஆருடைய அந்த மோசடி, கருப்பு பண மோசடிகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு எம்ஜிஆரால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள், பினாமியாக எம்ஜிஆருடைய கருப்பு பணத்தால் நடத்தப்பட்ட பத்திரிகைகளை கன்னதாசனை அவர்கள் விழுந்து பிராண்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த வேலையை விஜயுடைய மேனேஜரான ஜெகதீஷுடைய PR கம்பெனி செய்து கொண்டிருக்கிறது. விஜயை பற்றி யாராவது நியாயமான ஒரு விமர்சனம் வைத்தால் கூட ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லாம் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாய்ந்து ஆபாசமான வார்த்தைகளை கடித்து குதறுகிறார்கள். இதே மாதிரியான ஒரு நிலைமைதான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போதும் இருந்திருக்கிறது. இன்னும் கண்ணதாசன் சில விஷயங்களை பூடகமாக விபரீதமாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லணும். குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, 16 வயது என்று சொல்லி ஒரு இளம்பெண் வந்தால் அவளை எம்ஜிஆர் எப்படி ஒதுக்கி கொண்டு போவார் என்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரை நடந்த விஷயங்களை நாகரிகமான நடையிலேயே நான் விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாணயமில்லாத எம்ஜிஆர் தான் நாணயத்தன் போல காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்றாரு.